தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திம்மராசன் நாயக்கனூர் பொம்பிநாயக்கன்பட்டி டி சுப்பலாபுரம் ராஜகோபாலப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் திமுக வேட்பாளர் மகாராஜன் பிரச்சாரம் செய்தார். ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக திமுக சார்பில் உடன்பிறந்த அண்ணன் தம்பி நேருக்கு நேர் மோதும் நிலையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் மக்கள் மத்தியில் இந்த தேர்தலில் பணமா பாசமா எது முக்கியம் என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் பேசினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற அதிமுக வேட்பாளர் எம் முருகன் இன்று காலை பெரியகுளம் வடகரை பழைய பேருந்து நிலையத்திற்கு டீ சாப்பிடுவதற்காக யதார்த்தமாக வந்துள்ளார். அப்போது டீ கடையில் குடியிருந்த பொதுமக்களிடம், நான் இந்த மண்ணின் மைந்தன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், எப்போதுமே உங்களுடனேயே இருப்பேன் என கூறி தன்னுடன் பள்ளி காலங்களில் படித்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பொதுமக்கள் அனைவரையும் சந்தித்து அவர்களுடன் சேர்ந்து டீ சாப்பிடுவது மட்டுமல்லாது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சிவா ராஜமாணிக்கம் திறந்த வேனில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் சென்று கர்ணாவூர், பாமணி, உள்ளூர் வட்டம், மேல உள்ளூர் வட்டம், பொன்னியங்குடி, குருவைமொழி உள்ளிட்ட இடங்களில் இரட்டை இலை சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரித்தார். திருவாரூர் அருகே அகரன் திருநல்லூர் ஊராட்சியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையின் பூட்டை உடைத்து 23 பெட்டியில் உள்ள ரூபாய் 1,75,000 மதிப்புள்ள மதுபானத்தை திருடி சென்றுள்ளனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாலுகா கோவிந்தக்குடி சோதனைச் சாவடியில் காவலர்கள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த மினி வேனை சோதனை செய்தபோது சாக்கு மூட்டையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1200 மது பாட்டில்களை போலீசார் கைப்பற்றினர். வாகனத்தை சோதனை செய்து கொண்டிருக்கும் போது அதில் இருந்த நபர்கள் தப்பி ஓடிவிட்டதால் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா கம்பிளி அருகே உள்ள இன்ராயல் பர்னிச்சர் மற்றும் கிராப்ட் நிர்வாகம் பல மாதங்களாக சம்பள பணத்தை தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் முதல் வாரம் வழங்காமல் மாத கடைசியில் வழங்கி வந்ததாக கூறப்படுகிறது. சம்பளத்தை முதல் வாரத்தில் வழங்க கோரி தொழிற்சங்க நிர்வாகிகள் நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் தொழிலாளர்கள் கம்பெனிக்கு உள்ளிருப்பு போராட்டங்களும் நடத்தினர். இதனால் நிர்வாகத்தினர் இந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் தற்காலிகமாக தொழிற்சாலையை மூடியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலாளர்கள் உடனடியாக தொழிற்சாலையை திறக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு கொடுத்தனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே அத்தானியில் அதிமுக வேட்பாளர் பரஞ்சோதி தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது பேசிய அவர், மக்களின் தேவைகள் அனைத்தையும் அறியக்கூடியவன், என்னை தேர்தலில் வெற்றி பெற வைத்தால் உங்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றுவேன் என தெரிவித்தார். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் அஞ்சி குமார் சிங் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் மும்பையில் வேலை செய்து வரும் பொழுது இன்ஸ்டாகிராம் மூலமாக பாட்னாவை சேர்ந்த தீபா குமாரி என்பவர் அறிமுகமானார். தொடர்ந்து 2 வருடங்களாக காதலித்த இருவர்கள் வீட்டில் கூறி முறைப்படி கோவிலில் திருமணம் செய்து கொண்டு திருப்பூர் வந்தனர். பின்னர் அங்கு தனது நண்பருடன் அஞ்சி குமார் சிங் பின்னலாடை நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டு தீபா குமாரை மகளிர் தங்கும் விடுதியில் தங்க வைத்துள்ளார். இந்நிலையில் இரவு மகளிர் தங்கும் விடுதிக்கு போலீஸ் என்று கூறி சென்ற 4 பேர் தீபா குமாரை கடத்தி சென்றுள்ளனர். இதனையடுத்து தனது மனைவியை கடத்தி சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் அஞ்சிக் குமார் சிங் புகார் மனு அளித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2021 முன்னிட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் பொதுமக்கள் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தும் வகையில் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் தலைமையில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கையில் பதாகை ஏந்தியவாறும் ஊர்வலமாக சென்றனர். தமிழக விவசாயிகள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் அதன் மாநில பொதுச் செயலாளர் வேணுகோபால் தலைமையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள காரச்சிக்கோரை கிராமத்தில் நடைபெற்றது. இதில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு தீர்மானங்களை நிறைவேற்றினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட சத்தியமங்கலம், பவானிசாகர், கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் யானைகள், காட்டுப் பன்றிகள் உள்ளிட்ட வனவிலங்குகளிடம் இருந்து விவசாய பயிர்களையும் மனித உயிர்களையும் காப்பாற்றக் கோரி
வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தமிழக விவசாயிகள் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதிகளில் பறக்கும் படையினர் மேற்கொண்ட சோதனையில் இதுவரை சுமார் 78,53,586 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 9 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட துறையூர் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை பணம் எதுவும் சிக்கவில்லை என்று பறக்கும் படையினர் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சரவணகுமாரின் வேட்புமனு ஏற்றுக் கொள்ளப்பட்டது. இதனை அறிந்த புரட்சியாளர் அம்பேத்கர் ஆட்டோ நிறுத்தத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சரவணகுமார் அலுவலகத்திற்கு வந்து பட்டாசுகள் வெடித்து அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அனைவரையும் வரவேற்ற சரவணகுமார் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் அரசியல் கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்கின்றனரா என்பதை கண்டறிவதற்காக தேர்தல் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் கொடைக்கானலில் பறக்கும் படையினர் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சோதனை என்ற பெயரில் விவசாயிகள், வியாபாரிகள் உள்ளிட்டவர்களிடம் சொற்ப பணத்தை பெயரளவிற்கு பறிமுதல் செய்வதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். மேலும் தேர்தல் பறக்கும் படையினர் ஒரே இடத்தில் முகாமிட்டு ஓய்வெடுத்து வருவதாக கூறும் பொதுமக்கள் அவர்கள் பிரிந்து சென்று அரசியல் கட்சியினரை தீவிரமாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வேட்புமனுக்களை சரிபார்க்கும் அலுவலகத்தில் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் தமிழன் பிரசன்னா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வத்தின் வேட்புமனு ஏற்கப்பட்டதாக தவறான தகவலை பாஜகவினர் பரப்பி வருவதாகவும் அவரின் வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ள தகவல்களில் முரண்பாடுகள் உள்ளது என்றும் அதனை சரிசெய்ய அலுவலர் அவருக்கு நாளை காலை 11 மணி வரை அவகாசம் கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இது ஜனநாயக நாடு. யாரு நீங்கள் கூட வேட்புமனு போடலாம், நான் கூட வேட்புமனு போடலாம். 50 பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. நீங்க நிக்கிற யார் வேணாலும், இது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் போடலாம். அவங்க மேபி அந்த பிராக்டிஸ் அவங்க பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பாஜக அதை தொழிலாக வைத்திருக்கிறது என்ன, அவங்க வேணா போட்டிருக்கலாம். எங்களுக்கு அது கொடுத்தான அவசியம் இல்லை. நாங்க அவரின் வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் நிராகரிக்கும் என்றும் இந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் சேகர்பாபு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும் பிரசன்னா நம்பிக்கை தெரிவித்தார். தேனி மாவட்டம் திட்டசாலையில் அமைந்துள்ள லலிதா பாரத் கேஸ் நிறுவனத்தில் எரிவாயு உருளைகளில் தேர்தல் விழிப்புணர்வு மற்றும் கொரோனா விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டும் பணியை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான கிருஷ்ணனுண்ணி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் சரண் தேசஸ்வி, லலிதா பாரத் கேஸ் ஏஜென்சி முகவர் ராமநாராயணன், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செந்தில் அண்ணா, உதவி மக்கள் செய்தி தொடர்பு அலுவலர் ராஜசெல்வன் ஆகியோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி வளர்ச்சிக்கு பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் எடுத்துக் கூறியும் அது நிறைவேற்றப்படவில்லை என்று கூறும் திமுக வேட்பாளர் எழிலரசன் அதனை பட்டியலிட்டு புத்தகம் வெளியிட்டுள்ளார். அதில் மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் வேண்டுமென்று கேட்டும் அதுவும் கட்டித்தரப்படவில்லை. அரசு மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகியவை கட்டித்தரப்படவில்லை. திருவண்ணாமலை சாத்தனூர் அணையிலிருந்து காஞ்சிபுரத்திற்கு குடிநீர் பிரச்சினையை தீர்க்க கோரியிருந்தும் அதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளை நூலாக வெளியிட்டு மக்களிடம் கொடுக்கப் போவதாக எழிலரசன் தெரிவித்தார். மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி இங்கே வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. சட்டக்கல்லூரி வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை. கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கை. இதையெல்லாம் இந்த அரசு செய்து தரவில்லை. அதே போல குடிநீர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில் வேலூரில் இருக்கக்கூடிய காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை காஞ்சிபுரத்துக்கு நீடித்து தர வேண்டும். அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட 22 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களின் மீதான பரிசீலனை அரியலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. அரியலூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தேர்தல் பார்வையாளர் பாரத் யாதவ் கலந்து கொண்டார். இதில் அதிமுக, திமுக, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், நாம் தமிழர் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, தமிழக மக்கள் நல்லாட்சி கூட்டமைப்பு உள்ளிட்ட கட்சி வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக் சுயேட்சை வேட்பாளர் அன்பழகன் என்பவரின் மனு குறைபாடுடன் இருந்ததால் தள்ளுபடி செய்யப்பட்டது.
அதன்படி அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் 13 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டாக்டர் தருண் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக கொண்டலாம்பட்டி பகுதியில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் தலைமை தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எஸ்.ஆர். சிவலிங்கம், சேலம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 100% வாக்குப்பதிவு குறித்தும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலி அடுத்த அரியமான் கடற்கரை பகுதியில் தேர்தல் விழிப்புணர்வு மணற் சிற்பம் அமைக்கப்பட்டது. இந்த சிற்பத்தை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் பார்வையிட்டார். மணற் சிற்பத்தில் ராமேஸ்வரத்தின் பழமையான அடையாளமான பாம்பன் பாலம், விவிபேட் வாக்குப்பதிவு எந்திரம், முகக்கவசத்தோடு வாக்களிக்கும் நபர், வாக்குப்பதிவு எந்திரம் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன. இந்நிகழ்வில் உதவி ஆட்சியர் மற்றும் ஊரக தொழில் வளர்ச்சி முகமை பிரதீப்குமார், ஊராட்சிகளின் உதவி இயக்குநர் கேசவதாசன், ஒன்றிய ஆணையாளர் நடராஜன், சாத்தக்கோன் வலசை ஊராட்சி மன்ற தலைவர் நாகேஸ்வரி வீரபத்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கடந்த 12ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் நேற்று நிறைவு பெற்றது. அதன்படி மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட 36 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. இதில் திமுக, அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், சுயேட்சை உட்பட 11 பேரின் வேட்புமனுக்கள் மட்டுமே ஏற்கப்பட்டது. படிவம் 2ஐ முறையாக பூர்த்தி செய்யாத காரணத்தால் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் ராஜ்குமாரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமருதூர் ஒன்றியம் வண்டுவாஞ்சேரி ஊராட்சி பகுதியில் அண்ணன் திருச்சேரை கிராமத்தில் நீண்ட நாள் கோரிக்கையான அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி தேர்தல் புறக்கணிப்பு மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ஆதி திராவிடர் தெருவுக்கு செல்லும் பாதைகளை ஆக்கிரமித்தும் குடியிருப்பு பகுதியில் செங்கல் கால்வாய் அமைத்து தரக்கோரியும் மணல் கொள்ளையை தடுத்திடவும் சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பட்டுக்கோட்டை சாலை பகுதியில் சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அலுவலகத்தை தெற்கு ஒன்றிய செயலாளர் பெரியசாமி திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் அதிமுக வேட்பாளர் ராஜநாயகம், அறந்தாங்கி நகர செயலாளர் ஆதி மோகன்குமார், பாஜக நகர தலைவர் இளங்கோ, மாநில மகளிர் அணி செயலாளர் கவிதா ஸ்ரீகாந்த், மணேல்குடி ஒன்றிய செயலாளர் துரை மாணிக்கம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சுரேஷ்குமார், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் உடன் மேல்மருவத்தூர், விக்கிரமம், கட்டிமேடு, ஆதிரங்கம், மேல்கோரிக்கை, பாமணி ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வழிநெடுகிலும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் பொதுமக்கள் அனைத்தும் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். கட்டிமேடு, பிச்சன் கோட்டம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் சுரேஷ்குமாருக்கு ஆரத்தி எடுத்த பெண்கள் வெற்றியுடன் வரவேண்டும் என கூறி வெற்றி திலகம் இட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எரங்காட்டூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி வெங்கடாச்சலம் தலைமையில் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சத்தியமங்கலம் சாலையிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி வந்து கொண்டிருந்த 4 சக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட சுமார் 1 லட்சம் மதிப்பிலான பட்டு புடவைகள் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் காரில் வந்த நபர் சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமன் என்பதும் இவர் அப்பகுதியில் புடவை வியாபாரம் செய்து வருவதாகவும் ஆர்டர் எடுக்க மாதிரி புடவைகளை எடுத்து வந்ததாகவும் தெரியவந்தது. அவர் எடுத்து வந்த புடவைகளுக்கு உரிய ஆவணம் இல்லாத காரணத்தினால் அவரிடமிருந்து 143 புடவைகளை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சத்தியமங்கலம் வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கான மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர் பரணிராஜன் திருப்பரங்குன்றம் கோவில் சன்னதியில் இருந்து பெரிய ரத வீதி, மேலரத வீதி, கீழரத வீதி, சன்னதி தெரு, தென்பரங்குன்றம் பகுதிகளில் டார்ச் லைட் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வீடு வீடாக பிரச்சாரம் மேற்கொண்டார். திருப்பரங்குன்றம் சரவண பொய்கை தூர்வாரவும், தரமான சாலைகள், வேலைவாய்ப்பு, குடிநீர் ஏற்பாடு செய்து தருவதாகவும் பொதுமக்களிடம் வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தார்.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதியின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் குறித்த அறிமுக கூட்டம் அனைத்து கூட்டணி கட்சியின் சார்பில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட வாக்கு சேகரித்த முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மற்றும் செங்கம் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய வேட்பாளருமான கிரி கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடம் நான் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தால் வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக பொதுமக்களிடம் கூறிய சட்டமன்ற வேட்பாளர் கண்ணீர் சிந்தியபடி நாளைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்திட என்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் என கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் ஆஞ்சூர், கொண்டமங்கலம், ஈஞ்சம்பாக்கம், கருநிலம் உள்ளிட்ட ஊராட்சிகளின் திமுக வேட்பாளர் வரலட்சுமி மதுசூதனன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அதில் அந்தந்த ஊர் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இதில் கலந்து கொண்ட மக்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் வேட்பாளர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மதுரை மேலமாசி வீதி சந்திப்பில் உள்ள டி.எம். கோர்ட் பகுதியில் உள்ள மினி டிரான்ஸ்பார்மரில் இன்று திடீரென அதிகப்படியான மின் கடத்தல் ஏற்பட்டதால் அதில் உள்ள வயர்களில் தீப்பிடித்து எரிய துவங்கியுள்ளது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டதை அடுத்து அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மதுரை டவுன் தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ஆலத்தூர் ரவிச்சந்திரன் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மூவேந்தர் பண்பாட்டு கழகத்தில் மதசார்பற்ற முற்போக்கு செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக மற்றும் தோழமை கட்சிகள் சேர்ந்த 5000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் கல்லூரி சாலையில் உள்ள மனம் ஹெல்த் கேர் மருத்துவமனையில் ரோட்டரி சங்கம் திருப்பூர் ட்ரீம் சிட்டி சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. கொரோனா காலத்தில் நோயாளிகள் ரத்தம் இன்றி பாதிக்கப்படும் நிலையை களையும் விதமாக இந்த ரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை ரோட்டரி சங்க தலைவர் ராஜா துவக்கி வைத்தார். முகாமில் துணைத் தலைவர் கவிதா லட்சுமி, செயலாளர் பஞ்சாபிஸ் கேசன், பொருளாளர் சாமிநாதன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட நபர்கள் ரத்த தானம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற திமுக வேட்பாளர் சக்கரபாணியை ஆதரித்து திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெரியசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஒட்டன்சத்திரம் வேட்பாளர் சக்கரபாணி தன் தொகுதி மக்களுக்காக 24 மணி நேரமும் கண் தூஞ்சாது அயரா உழைப்பவர் என்றும் மக்களுக்காக பாடுபடுவதில் அவருக்கு நிகர் எவருமே இல்லை என்றும் கூறினார். இந்த கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய முஸ்லீம் லீக் கட்சி, கொங்கு நாடு தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, ஆதி தமிழர் பேரவை, ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளை சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக, திமுக, அமமுக, மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர், இந்திய குடியரசுக் கட்சி மற்றும் மாற்று வேட்பாளர்கள் என 27 பேர் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தனர். இந்நிலையில் இன்று வேட்புமனு பரிசீலனை செய்யப்பட்டு 11 மக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டன. இந்த மனுக்களில் திரைப்பட நடிகர் கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளர் தணிகைவேல், இந்திய குடியரசுக் கட்சி வேட்பாளர் ஈகை மணி ஆகியோரது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இதையடுத்து இந்திய குடியரசுக் கட்சி வேட்பாளர் இகைமணி தேர்தல் நடத்தும் அலுவலர் மதுசூதனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. ஒரு தலித் பொது தொகுதியில் போட்டியிடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திலே அவர் எங்கள் மனுவை புறம் தள்ளியிருக்கின்றார். இதற்கு உரிய நடவடிக்கை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாகு அவர்களிடத்தில் முறையிடுவேன். அதற்கு மேலாக பதில் கிடைக்கவில்லை என்றால் நீதிமன்றத்திற்கு போய் இந்த தொகுதி தேர்தலை நிறுத்த சொல்லுவேன். ஈரோடு மாவட்டம் பவானி அக்ரஹாரம் பகுதியில் செயல்பட்டு வரும் 8வது ரேஷன் கடையில் கடந்த சில மாதங்களாகவே ரேஷன் பொருட்கள் வழங்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க 50க்கும் மேற்பட்டோர் நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருந்தனர். அப்போது வரிசையில் நின்றிருந்த ஒரு பெண் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் ஆவேசமடைந்த அங்கிருந்தவர்கள் ஈரோடு மேட்டூர் செல்லும் சாலையில் திடீரென்ற சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்தவுடன் சம்பவ
சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இனிவரும் காலங்களில் சரியான முறையில் பொருட்கள் வழங்கப்படும் என்றும் உறுதி அளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் மாரிமுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலூர் கடைத்தெருவில் தொடங்கி மணலி, குறும்பல், குன்னூர் உள்ளிட்ட ஒன்றிய பகுதிகளில் வேட்பாளர் மாரிமுத்து வாக்கு சேகரித்தார். இதில் தொகுதி குழு தலைவர் AKS விஜயன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர்கள் பழனிசாமி, நாகை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்வராஜ், முன்னாள் MLAக்கள் உலகநாதன், ஆடலரசன், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சுந்தரமூர்த்தி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சந்திரன் கடந்த 3 நாட்களாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி இன்று திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த பள்ளிப்பட்டு ஒன்றியம், காக்கலூர், நெடுங்கல், ஜக்கலப்பள்ளி, ராமநாதபுரம், கோணசமுத்திரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திமுக ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் ஏற்பாட்டில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிராமமாக திறந்த ஜீப்பில் பிரச்சாரம் மேற்கொண்ட திருத்தணி வேட்பாளர் சந்திரனுக்கு கிராம மக்கள் பட்டாசு வெடித்தும், பெண்கள் ஆரத்தி எடுத்தும், சால்வை அணிவித்தும் வரவேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட அகரமேல் ஊராட்சியில் தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்று வீட்டுமனை விற்பனைக்காக காலி நிலத்தை சுத்தம் செய்து வருகிறது. அவர்கள் நிலம் இருப்பதாக கூறி சுத்தம் செய்து வரும் நிலம் அருகே அகரமேல் ஊராட்சிக்கு சொந்தமான குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. அதன் அருகே சுமார் 1/2 ஏக்கர் பரப்பளவில் ஊராட்சிக்கு சொந்தமான முக்கூத்தி குட்டை ஒன்ற குளம் இருந்தது. இந்த குளம் கடந்த காலங்களில் 100 நாள் வேலை திட்டம் மூலம் தூர்வாரப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அந்த குளம் இருந்த அடையாளம் தெரியாமல் மண்ணால் நிரப்பப்பட்டுள்ளது. இதனால் குளத்தை காணவில்லை என பொதுமக்கள் வருவாய்த்துறை மற்றும் பூவிருந்தவள்ளி ஒன்றிய அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், அகரமேல் ஊராட்சியில் குடிநீர் ஆதாரமாக இருந்த ஒரே குளத்தையும் தற்போது காணவில்லை. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை உப்பிலப்பாளையம் ஆடிஎஸ் வீதி பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் VV வாசன், அதிமுகவுடனான கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகின்றதாகவும், கட்சியிலிருந்து வெளியேறிய கோவை தங்கம் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் எனவும், கட்சியிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டதால் கட்சிக்கு எந்த பாதகமும் இல்லை என தெரிவித்தார். கோவை மாவட்டம் முழுவதும் மிக எழுச்சியாக ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். அவர் சென்ற பின்னால் இன்னும் எழுச்சி வரும் தமிழ் மாநில காங்கிரஸ். இந்த பிரச்சனை அவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். யாரும் போகவில்லை. கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. கூண்டோடு யாரும் போகவில்லை. கட்சி வலுவாக இருக்கிறது.